Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 24/10/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 9:35க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நியூஸில் ஸ்டேட் கோட்டாக்கான அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்டு ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ்டு அகைன். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். எதுக்காக அப்படின்னா ஜாயினிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸாக வந்ததையும் நாம் டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறோம். அதே போல் இப்போது ரிவைஸ்டு வந்த ஷெட்யூலையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ வீடியோலையும் காமிச்சிருக்கிறோம். அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் டேட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது MCC வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு சர்வீசஸ் அண்டு ஷெட்யூல் இதை உங்களுடைய வசதிக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ரிவைஸ்டு ஷெட்யூல் UG கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆல் இண்டியா கோட்டாக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. அதாவது ப்ரொவிஷனல் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு, ஃபைனல் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது ஓகே, அது முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24/10/2025 இன்றைய தேதியில் UG ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் 2025 டேட்டட் 24/10/2025 இதில் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங்கில் ஒரு சில மாற்றம் இருக்குது. எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல. பார்க்காதவங்களுக்கு நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லை சார், எனக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஆல்ரெடி சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு இந்த தகவல் தேவையில்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் ரவுண்டு 3 ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்களுக்கு சென்டாக் ஆகட்டும் ஆர் தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை வேறு எந்த மாநிலத்தில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நெய்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ, இந்த தகவல் உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லேட்டஸ்ட் டேட். என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எந்த மாற்றமும் இல்லை, அதே தான். அதாவது உங்களுக்கு ரவுண்டு 3 ரிசல்ட்டு நேற்று டிக்ளேர் பண்ணாங்க. காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 1 நவம்பர் 2025. இதுவே ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் ரவுண்டு 3க்கு 10th அக்டோபர்லேருந்து 3rd நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 3னுடைய ஷெட்யூல் 10th அக்டோபர் டு 3rd நவம்பர். கல்லூரியில் போய் சேர்வதற்கான கடைசி நாள் 8th நவம்பர் 2025. இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். என்ன அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரிவைஸ்டு 24th அக்டோபரில் இன்றைக்கி வந்த ரிவைஸ்டு ஷெட்யூல். ஓகேங்களா? 29th ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் ஆச்சு. 29th செப்டம்பர் 23rd அக்டோபர் வரைக்கும் ஷெட்யூல் போச்சு. கல்லூரியில் போய் சேர்வதற்கான கடைசி நாள் 1 நவம்பர் 2025. இது ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஸ்டேட் கோட்டாவில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 10th அக்டோபர் 2025லேருந்து 3rd நவம்பர் 2025 வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. கிடைச்ச சீட்டில் அலாட்டான காலேஜில் கல்லூரியில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் as per the MCC ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் 8th நவம்பர் 2025. இதை எதுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னதாக
நம்மளும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது எம்சிசி வெப்சைட்டில் அந்த நோட்டிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 10th October to 1st November ரவுண்டு 3 ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல். கல்லூரியில் போய் சேருவதற்கு கடைசி நாள் 5th November கொடுத்துருந்தாங்க. இதை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல 3rd November மாற்றிருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கிற நாள் இன்னமும் 2 நாள் தள்ளி போகுது. கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th November 8th November மாறுது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு இது ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு வெப்சைட்டில் கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் போட்ட உடனே நம்ம டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பார்வைக்கு இதையும் காமிச்சிருக்கிறோம். இந்த ஷெட்யூல் இப்போதைக்கு கிடையாது. சரி, அப்போது திரும்பவும் ரிவைஸ்டு ஷெட்யூல் என்ன சொல்லுது? ஸ்டேட் கோட்டாவில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3 10th October 3rd November வரைக்கும் நடக்குது. அலாட்டான காலேஜில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 8th November 2025. ஓகேங்களா? அப்போது கூடுதலான நாட்கள் ரவுண்டு 3 ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கிடைத்த மாணவர்களுக்கு கிடைக்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த தேதியில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நேற்று வந்த டேட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 5ஆம் தேதி அப்படிங்கிறது 8ஆம் தேதியாக மாறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. இதை நாம் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறோம். இந்த தேதி அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது, மாறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இங்கேயும் ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 8th November 2025 up to 5 PM இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகேங்களா? இதை திரும்பவும் சொல்கிறேன். இது as per the MCC notification available in MCC வெப்சைட். அதை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இப்போதைக்கு இந்த தேதி தான் கொடுத்துருக்குறாங்க, 5th November தான் கொடுத்துருக்குறாங்க. கூடிய விரைவில் இந்த தேதியில் மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தேதி வரவில்லை அப்படின்னா நானோ அல்லது SAPVS யூடியூப் சேனலோ பொறுப்பல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். ஏன்னா உங்களுக்கு MCC என்ன டேட் கொடுக்குதோ, எந்த ஷெட்யூல் கொடுக்குதோ அந்த ஷெட்யூலை தான் எல்லா ஸ்டேட்ஸும் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ், ஓகேங்களா, சென்டாக் உள்பட எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதனால் 5ஆம் தேதிங்கிறது 8ஆம் தேதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்போ கூடுதலாக இன்னொரு 3 நாட்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3ல் கலந்துக்கிட்டு சீட்டு கிடைச்சவங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷெட்யூல் சேஞ்ச் ஆகிருக்கிறது, ரிவைஸ்டு அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.